உலகத்துல மிகச்சிறந்த தர்மசாலிகள் யாரு? தர்மம் யார் சொல்லுவோம்? கர்ணன் சொல்லுவோம், தர்மன் சொல்லுவோம். கிடையாதுங்க. இந்த உலகத்துல மிகச்சிறந்த தர்மசாலி, தர்மம் கொடுப்பவர் யாருன்னா, ஓடி 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 பணத்தை சேர்த்து அப்படியே சேர்த்து வச்சுட்டு அவங்களும் அனுபவிக்க மாட்டாங்க, அப்படியே வச்சுட்டு அடுத்த தலைவரை கொடுத்துட்டு போவாங்க. கஞ்சன் சொல்லுவாங்க. அவங்க தான் இந்த உலகத்தில் மிகச்சிறந்த தர்மம் படைத்தவர். ஏன்னா அவங்க சம்பாதிச்ச பணத்தை அவங்க செலவு பண்ண மாட்டாங்க, அப்படியே வச்சுட்டு வேலை வச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிலையில் இல்லாமல் ஓடிக்கொண்டு இருக்கும் மனிதன், நில், எங்கே ஓடுகிறாய், எதற்காக ஓடுகிறாய், எதற்காக நம்ம ஓடுகிறோம்? வயதான பந்தய குதிரையை கேட்டு பாருங்கள், ஒரு பந்தய குதிரையை போய் கேட்டு பாருங்க, நீ எதற்காக ஓடினாய் என்று அது தெரியாது. அந்த மாதிரி பல ஆண்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். எதற்காக? அவருக்காக ஓடுறது கிடையாது. கண்டிப்பா பெண்கள் நினைக்கலாம், அதாவது ஆண்கள் சுதந்திரமாக சமூகத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆண் சாகும் வரை அவன் கடமைக்கு அவன் அடிமை. சாகும் வரை அவன் கடமைக்கு அடிமையாக இருக்கான். ஓடி 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 சேர்க்கிறோம், குழந்தைகளை பாதுகாக்கணும், குடும்பத்தை பார்க்கணும், எல்லாமே அதிகமாயிடுச்சு. ஸோ அந்த மாதிரியான நிலைமையில் நான் எப்படி இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓடி ஓடி பணத்தை சேர்த்து என்ன பண்றான்னா, பணம் சம்பாதிப்பதற்காக தனது உடல் ஆரோக்கியத்தை ஃபர்ஸ்ட் தியாகம் செஞ்சிருவான். பிறகு இழந்த உடல் ஆரோக்கியத்தை மீண்டும் பெறுவதற்காக சம்பாதித்த பணத்தை எல்லாம் தியாகம் செஞ்சிருவான். தான் மனிதன் அப்படின்னு சொல்லுவாங்க தலாயிலாமா அவர்கள். அதனால் நாம் ஓடக்கூடிய வழி எப்படி இருக்கிறது? பணம் நிறைந்த வாழ்வா, மனம் நிறைந்த வாழ்வா? விரைவாக ஓடுகிறமே தவிர நிறைவாக நிறைய பேர் ஓடுறது கிடையாது. அளவு ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில. இது ஒன்றும் அளவுக்கு அதிகமாக போச்சுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். வெயில பாருங்க, அளவு அதிகமாக கஷ்டமா இருக்கு. மிதமாக வீசினால் சுகம் தரும் தென்றல், ஓங்கி அடித்தால் சோகம் வளர்க்கும் சூறாவளி. காத்து ஒண்ணுதான், அது இந்த மாதிரி லைட்டா இருந்தா அழகா ரசிக்கலாம், அதிகமா இருந்தா இதெல்லாம் அடிச்சுட்டு போயிடும், நமக்கு உயிர் பாதுகாப்பு இல்லை. மிதமாக ஓடினால் ஆறு, அதுவே அளவற்று ஓடினால் வெள்ளம். சிறு நெருப்பு அடுப்பெரிக்கும், அடங்காத பெரு நெருப்பு ஊரையே அழிக்குமா. அதே போல எல்லைக்குள் இருந்தால் எல்லாம் லாபம், எல்லையை மீறினால் எல்லாமே துன்பம் தான். ஒரு எல்லையை நம்ம பிக்ஸ் பண்ணிக்கணும்.